சோமவாரம்னா மண்டேஸ் வர்றது சோமவாரம். அதுவும் கார்த்திகை மாசத்துல வர சோமவாரம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு குளிச்சுட்டு வந்து ம், சங்கல்பம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம், வில்வ மரத்தடியில் உள்ள மண்ணு, அப்புறம் பசுஞ்சாணம், எள் தர்ப்பை இதெல்லாம் வச்சு சங்கல்பம் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு இந்த பலன்கள் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு வந்து நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்க சொல்றாங்க. அஹ் அப்போ வந்து சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு ஆறு, குளம், கடல் எதுல வேணாலும் போய் நீராடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே கூட இந்த குளிச்சுட்டு இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம், நம்ம கிட்ட இருக்க தீய குணங்களை எல்லாம் அழித்துட்டு ஆம், நல்ல சுத்தமான வெள்ளை நிறத்துல ஆடை அணிந்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த விரதம் இருப்பவங்க வந்து சிவத்தலங்கள்ல கூட சிவன் கோயில்கள்ல கூட போயிருக்கலாம், வீடுகள்லையும் இருக்கலாம். அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு 275 கோயில் இருக்கு இந்தியாவில். ஸ்ரீலங்காவில் கூட அதில் சில கோயில்கள் இருக்கு. அந்த 275 கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலில் கூட போயிருக்கிறது விசேஷம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சிவன் கோயில், அப்படி இல்லைன்னா வீட்டில் கூட இருக்கலாம். முதல்ல குளிச்சுட்டு சங்கல்பம் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த வில்வம் வந்து வில்வத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணணும். அந்த வில்வத்தில் வந்து வண்டுகள் துளைத்த இலைகளை யூஸ் பண்ணக்கூடாது. தானா உதிர்ந்து விழுந்த இலைகள், அப்புறம் சிலந்தி பூ அப்படி நூல் கட்டின இலைகள், அதெல்லாம் அட்சதைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சுத்தமான நல்ல இலைகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வில்வத்தை வந்து அட்சதை அதெல்லாம் வச்சு புதிய மலர்கள் நல்ல பூக்கள்லாம் வைத்து சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை செய்யணும். முழு பட்னியும் கிடக்கலாம், இல்லை இரவு நைட்டு மட்டும் ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை பால் பழம்லாம் கூட நம்ம பகல்லையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்கவுங்களோட சௌரியத்தை பொறுத்து அப்படின்னு போட்டாங்க. அன்னைக்கு வந்து சிவகவசமும் சிவ அஷ்டோத்தரமும் சிவபெருமானுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்தோத்திரங்களும் நிறைய செய்யணும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள், ஸ்லோகங்கள், சிவபெருமானுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யும் போது நம்ம வீட்டிலே சிவபெருமான் வைத்து சிவலிங்கத்தை வைத்து அபிஷேகம்லாம் செய்யலாம். இப்படி முடியாதவங்க சிவன் கோயிலுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். அப்போ பஞ்சாமிர்த பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுப்பவர்களுக்கோ, வீட்டில் வந்து தானே அபிஷேகம் செய்பவர்களுக்கோ முன்னாடி 7 ஜென்மங்களும் பின்னாடி வரப்போகிற 7 ஜென்மங்களில் உள்ள பாவங்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. பஞ்சாமிர்தத்தில் உள்ள முந்திரி, வாழை, மா, பலா அதெல்லாம் கூட அதில் கலக்கலாம், சேர்த்துக்கலாம் அப்படின்னு சேர்க்குறவங்களுக்கு உயர் பதவிகளும் கிடைக்கும். நல்ல ஊரே ஆளும் தன்மையும் பெரிய ஒரு பொசிஷன்ஸில், அதாவது ஊரே ஆளும் ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரில ஒரு கம்பெனி ஆளும் ஒரு சிஇஓ, பாஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய பதவி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எண்ணெய் காப்பு சாத்துபவனுக்கு வந்து அவங்க செல்வ குடியில் வந்து பிறப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எண்ணெய் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க, இல்லை நம்ம வீட்டில் எண்ணெய் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். அடுத்தது நெய் காப்பு சாத்துபவன் வந்து கல்வியும் செல்வமும் அவனுக்கு கிடைக்கும், கிடைக்கிற குடும்பத்தில் பிறப்பான். அப்புறம் பால் அபிஷேகம் செய்பவனுக்கு வந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்க. தயிர் அபிஷேகம் செய்பவங்களுக்கு வந்து நல்ல குணம், நற்செயல்கள் பொருந்திய பிறவியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சர்க்கரை அபிஷேகம் செய்கிறவங்களுக்கு வந்து இனிமையான சங்கீதத்தினால் கீர்த்தியும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இளநீர் அபிஷேகம், இளநீர் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எண்ணியது ஈடேறும், என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்புறம் கரும்பு சாற்றில் அபிஷேகம் செய்கிறவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமும் பெறுவார்கள். அப்புறம் பன்னீரால் அபிஷேகம் செய்பவர்கள் சந்தோஷமான வாழ்க்கை அடைவார்கள். சந்தன காப்பு சாத்துபவனுக்கு நல்ல துணைவி கிடைப்பாள்.
கங்கா கங்கா ஜலத்திலோ மற்ற புண்ணிய தீர்த்தங்களிலோ அபிஷேகம் செய்பவர்க்கு சர்வாபீஷ்டங்களும் உண்டாகும், எல்லா கீர்த்தியும் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் சோமவாரத்தன்று சிவபெருமானுக்கு ஆடை சாத்துபவனுக்கு வந்து மறுபிறவியில் ஆடைக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஆபரணம் சாத்துபவனுக்கு செல்வம் கொழிக்கும். குடும்பத்தில் வந்து அவன் அருந்தவ, அதாவது கிடைக்க முடியாத ஒரு குழந்தை அப்படின்னு கொஞ்சுவாங்க பாருங்க, அருந்தவ புதல்வனாக அவன் பிறப்பான். அப்புறம் வாசனை உள்ள நல்ல மலர்களால் அர்ச்சிப்பவனுக்கு வந்து ஐம்புலன்களாலும் மகிழ்ச்சி கிட்டும். ஐம்புலன்களாலும் அவனுக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் ஐம்புலன்கள்ல காது வந்து நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஐம்புலன்களால உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அப்புறம் குங்குல்யம் சாம்பிராணி கலந்து தூபம் காட்டினால் அதிர்ஷ்டசாலியாய் அவங்க பிறப்பாங்க. கனகாபிஷேகம் செய்பவருக்கு அஷ்டபோக பாக்கியமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய் விளக்கேற்றுபவனுக்கு நிலையான செல்வம் கிடைக்கும். எருக்கம் பூ மாலை அணிவிப்பவருக்கு 16 பேர்களும் கிடைக்கும். சர்க்கரை பொங்கல் பாயசம் போன்ற இனிப்புகளை நைவேத்தியம் செய்பவருக்கு நல்ல குணம் நல்ல செய்கையுடைய சத்புத்திரர்கள் வந்து பிறப்பாங்க. அப்புறம் சித்திரான்னங்கள் நைவேதிப்பவருக்கு வந்து செல்வம் கொழிக்கும், சங்கடங்கள் தீரும். அதிரசம் வடை நைவேதனம் செய்பவருக்கு தீராத நோயும் தீரும். எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு நைவேத்தியம் இதெல்லாம் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவ ஸ்தோத்திரம் படிக்க சொல்லியிருக்காங்க, சிவ கவசம் குளிச்சுட்டு படிக்க சொல்லியிருக்காங்க, அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காங்க, நைவேத்தியம் செய்ய சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிவனையும் தேவியையும் சேர்த்து 16 முறை வலம் வந்து 16 பேர்களும் அவங்களுக்கு கிடைக்கும். சகசிரநாம அர்ச்சனை செய்வோருக்கு புகழும் அறிவும் ஆற்றலும் கல்வியும் செல்வமும் பெறுவர். சோம யாகம் செய்த பலன் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து. இவங்க என்ன செய்யறவங்களுக்கு சகசிரநாம அர்ச்சனை உங்களுக்கு சோம யாகம் செய்த பலனே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கார்த்திகை சோமவாரத்தில் சிவாலய தீர்த்தங்கள்ல வந்து குளிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து மகா ரோகங்கள்லாம் நீங்கும், உடல் வலிமை பெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேச்சு செயல் மனம் இவற்றால் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிரும். அதிலும் பொற்றாமரை நீராடுவோருக்கு கிட்டாததே இல்லை. சிவனோட தீர்த்தங்கள்ல போய் கோயிலுக்கு முன்னாடி குளங்கள் எல்லாம் இருக்கும், ஆறுகள்லாம் இருக்கும், அங்கே குளிக்கிறது இன்னும் விசேஷம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 ஆண்டு இல்லை 2 ஆண்டு 5 10 12 ஆயுள் பரியந்தம் இப்படின்னு இத்தனை வருஷங்கள் வந்து விரதம் தொடங்குறதுக்கு போது கல்பித்துக் கொள்ளலாம். 1 வருஷம் தொடர்ந்து எல்லா சோமவாரமும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். இல்லை எத்தனை வருஷங்கள் அப்படின்னு வேண்டிக்கலாம். இல்லை 1 மாசம் இருக்கிறேன், 1 வாரம் இருக்கேன், அவங்கவுங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி சங்கல்பம் செய்து நம்ம ஆயுள் இருக்கும் போதே இந்த விரதத்தை முடித்து கொள்றதும் ரொம்ப அவசியமானது. அதுக்குள்ளார அதான் இப்போ 1 மாசம் வேண்டிட்டு நம்ம ரொம்ப நாள் கூட இருக்கலாம், ரொம்ப வருஷங்கள். ஆனால் வேண்டி சங்கல்பம் செஞ்சுட்டு அதை குறைக்க கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆயுள் இருக்கிறதுக்குள்ளார இந்த நோன்பை வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நோன்பை முடிக்கிறவங்க வந்து என்ன செய்யணும்? கார்த்திகை சோமவாரத்திலே வந்து அவங்க முடித்தல் நல்லது. எப்போ நீங்க ஆரம்பிச்சிருந்தாலும் சாதாரண சோமவாரத்தில் மண்டே ஆரம்பிச்சிருந்தா கூட கார்த்திகை மாதம் வர மண்டேல முடிக்கிறது இன்னும் நல்லது. ஒரு வெள்ளி தட்டில் ஆசாரியை வைத்து இல்லை நகை கடைங்களில் வந்து வெள்ளி தட்டு மாதிரி அதில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சிம்பிளோட ஒரு அந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வாங்கிக்க சொல்றாங்க நகை கடையிலேருந்து. இல்லைன்னா ஆசாரிகிட்ட கொடுத்து செஞ்சுக்க சொல்றாங்க. அப்புறம் சாஸ்திரங்களை கொண்டு நூல் கட்டிய கும்பம் வைத்து புரோகிதர், அதாவது அந்த ஐயருங்களை வச்சு இது செஞ்சுக்க சொல்றாங்க. பிரதமைக்கு எல்லா அபிஷேகங்களும் செய்து அந்த அர்ச்சனை தூப நைவேத்தியம் எல்லாம் கற்பூரம் அந்த ஷோடாச உபசாரங்கள் எல்லாம் பண்ணணும். அந்த நம்ம வச்சிருக்க அந்த சிவலிங்கம் பார்வதியோ
இந்த வெள்ளி தகடு அதுக்கு வந்து எல்லாம் செய்ய சொல்கிறாங்க ஐயரை வச்சு. அப்புறம் என்ன வேண்டுதல் நம்ம கடினமாக இருக்கு, 4 ஜாமங்கள் எல்லாரும் அந்த வேண்டுதல் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு, அது கண்டிப்பாக முடிஞ்சே ஆகணும்னா 4 ஜாமங்களில் கூட பூஜை செய்யலாம். முதல் ஜாமம் வந்து நெய் நைவேத்தியம் செய்கிறது, 2ஆம் ஜாமத்தில் வெல்லம், 3ஆம் ஜாமத்தில் நெய்யில் நனைத்த எள், அப்புறம் 4ஆம் ஜாமத்தில் வந்து பாயசம் கொண்டு நைவேத்தியம் செய்யலாம். அப்புறம் திரியம்பக மந்திரம் 108 சொல்லிட்டு கௌரி மியாய என்ற ருக்வேதன் போட்டிருக்காங்க. ருக்வேத மந்திரத்தினால 108 முறையும் ஹோமம் செய்ய வேண்டும். குரு மூலமாக தான் இந்த ஹோமம்லாம் நடக்கணும். 13 செம்புகளில் வந்து வசதி இருக்கிறவங்க செய்யலாம், இல்லைன்னா அந்த நம்பரை வந்து செம்புகள் இல்லை குடங்களில் கூட செய்யலாம். வசதி இருக்கவங்க குடங்களில் கூட பால் வைக்கலாம். பால் நிறைத்து ஒவ்வொன்றிலும் 2 வெள்ளை துண்டு அதில் கட்டிட்டு அந்த குடங்களுக்கு, அப்புறம் 13 முறங்களில் வந்து அன்னம் அதாவது அரிசி, நெய், கறி வகைகள், காய்கறிகள், வெல்லம், பட்சணங்கள் எல்லாம் அந்த மாதிரி அந்த முறத்தில் வச்சு அந்த பால் நிறைந்த குடத்தை வந்து அது மேலே வச்சு அதை வச்சு அந்த குடம் அல்லது செம்புகளை வந்து அந்த முறத்தை வச்சு மூடணுமா. அப்புறம் நல்ல பிராமணர்களாக 13 பேருக்கு சந்தனம் வஸ்திரம் கொடுத்து குரு மந்திரம் சொல்லி அதன்படி சொல்லி அவற்றை வந்து தானம் செய்யணுமா. அந்த பால், காய்கறிகள், அரிசி, பாயசம், அப்புறம் அது எல்லாத்தையும் வந்து நெய், வெல்லம், பட்சணங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தானமாக கொடுக்க சொல்றாங்க. செருப்பு, விளக்கு இதெல்லாம் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். குருவுக்கும் அவர் மனைவிக்கு அவங்க வந்து மனைவியோடு இருக்கிறவங்களாக பார்த்து கூப்பிட்டுக்க சொல்றாங்க. வேஷ்டி, துண்டு, புடவை, ரவிக்கை, தட்சணை எல்லாம், சந்தனம், தாம்பூலத்தோடு பிரதிமையையும் வைத்து அந்த நம்ம தகடு வச்சிருக்கோம் பாருங்க, அதையும் அந்த சிவபெருமான் பார்வதியோட அந்த பிரதிமை அதையும் வச்சு அவங்களுக்கு தானமாக கொடுக்க சொல்றாங்க. அப்போ சோமசுந்தர பெருமான் வந்து மகிழ்ந்து நம்மளோட விருப்பத்தை வந்து நிறைவேற்றுவாரு அப்படின்னு நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்க சொல்றாங்க. அப்போ நவதானியங்கள், பசு, விளக்கு எதையும் அவரவர் வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து கொடுக்கலாம். பசுவை கூட தானம் பண்ணலாம். நவதானியங்கள், விளக்கு, செருப்பு அதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். விரதம் முடிந்த பின் அந்தணர்களோடு குரு குடும்பத்தினரோடு எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணும். அப்போ வந்து கிருஷ்ணர், பிரம்மா, தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், முனிவர்கள், மனுக்கள் இப்படிதான் ஏராளமானோர் வந்து இந்த மாதிரி சோமவார நோன்பு இருந்து தான் அதை முடித்து தான் ஏராளமான பாக்கியங்களை வந்து அவங்க பெற்றிருக்காங்க. அதனால நோன்பை தொடங்குறவங்க தான் பாதிகளை நிப்பாட்டாம குருவை வைத்து கொண்டே விரதம் ஆரம்பிக்கப்படணும். மாதிரி முடிக்கிறதும் குருவை வைத்து கொண்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோமவார ஆரம்பிக்கும் போது கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி சாப்பிடாம இருந்து இந்த சிவ அஷ்டோத்திரமும் சிவநாமங்களையும் சொல்லி பூஜை செஞ்சு நம்ம செய்யலாம். ஓம் நம சிவாய மந்திரத்தோட குரு சிவ கவசம் படிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சத்புத்திரன் வந்து பிறப்பாங்களாம். கலைமகளும் மலைமகளும் வந்து அவங்க இல்லத்திலே வாசம் செய்வாங்களாம். முன்னோர்கள் வந்து மோட்சம் அடைவார்களாம் இந்த சோமவாரம் இருக்கும் போது. மற்ற மாதங்களில் தொடங்கினவங்களும் இந்த கார்த்திகை சோமவாரத்திலே விரதத்தை முடிக்கலாம். சோமவாரம் விரதம் ஆண் பெண் எவர் வேணும்னாலும் செய்யலாம். பழம் வைத்தும் பூஜை செய்யலாம். நோன்பு என்று சங்கல்பித்து கொண்டவர்கள் முடிப்பதற்கான சாஸ்திரிகளை வைத்து வெள்ளி பிரதமை செய்து தானம் செய்யும் ஆகமங்களை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சோமவாரத்தின் மகிமையை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க.